தமிழக முதல்வர் விஜய் ஐயா அவர்களுக்கு பெருமையாக இருக்குது. நீங்கள் முதல்வராக இருக்குன்றதும் இந்தியா முழுக்க பேரொழிக்குது, இந்தியா முழுக்க எதிரொலிக்குது. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்றதும் இந்தியாவுடைய எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வருகின்ற நம்பிக்கையில் இந்த ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். கவர்மெண்ட்டை மக்கள் தொடர்பு கொள்வதுக்கு பல விதமான துறைகளில் ஒவ்வொரு டிவிஷனிலும் 108, 100, 101, 1098 அப்படின்னு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 200 நம்பர்ஸ் இருக்குது. மக்களால் இந்த 200 நம்பர்களும் மனசில் பதிவேடு பண்ண முடியாது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பரு, சைல்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பரு. என்னுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா 1 அப்படின்னு ஒரு நம்பருக்கு டயல் பண்ணால் கவர்மெண்ட்டில் கூடிய ஒரு முக்கியமான துறைகளை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறது ஒரு மேனுவல் அட்டன் பண்ணணும். அந்த அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த துறையிலேருந்து பிரச்சனை வேணும், ஓகே இந்த டிவிஷனில் இந்த ஜிங்கில் தான் இது வரும், இந்த ஜங்ஷனில் தான் வரும், இந்த 109 நான் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களை கனெக்ட் பண்ண வச்சு அப்படி லிங்கேஜ் பண்ணும்போது மக்கள் 1 நம்புவாங்க. ஏன் 1 அப்படின்றனா இந்தியா நம்பர் 1 வரணும்னு கூடிய ஒரு புரட்சியாக இருக்கட்டும். நீங்கள் மக்களுடைய மனசில் 1ன்ற விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக நம்பர் 1 வரும். இப்போ இந்த 1க்கு கால் பண்ணிட்ட பிற்பாடு இந்த 1ல் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உரிய துறை 200, 300 துறைகள் இருக்குது, அந்த துறையில் இருக்கக்கூடிய சரியான நம்பரை எடுத்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வந்துடும். ஆமாம், நான் அரசோட பேசிகிட்டு இருக்கேன், சரி எனக்கு மரம் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் எந்த அரசோட போயிருக்கேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டட் ஏஐ கால் கொடுத்துட்டு அவங்க அந்த ஏஐ காலில் பேசட்டும். எனக்கு புகார் பதிவு பண்ணணும், இல்லை எனக்கு வந்து ஒரு மரம் நடுறதுக்கு நான் ஒரு ஆலோசனை பெறணும், நான் அரசு அதிகாரியை சந்திக்கணும். இந்த விஷயங்களை இந்த ஆட்டோமேட்டட் கால்லேயே நீங்கள் பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கால் மனிதர்கள்ட்டேருந்து இருக்கட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 நம்பர் கால் பண்ண ஒருத்தவன் பரிதவிக்கிறானா சந்தோஷப்படுறானா நமக்கு தெரியாது. எப்போவுமே ஆட்டோமேட்டட் காலில் வச்சுக்கிட்டு டயல் 1 எமுக்கும் டயல் 2 எமுக்கும் அது பண்ண வேண்டாம். மனிதர் அட்டன் பண்ணி ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவோம். சரி, 1,00,000 பேர் ஒரே வினாடியில் கால் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? உண்மைதான். ஆட்டோமேட்டட் காலில் ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது அந்த எமர்ஜென்சி லிஸ்ட்டை பிரிப்போம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வச்சு இந்த துறைகள் எல்லாத்தையும் எண் 1க்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளேருந்து பிரிச்சுருவோம். அப்படி பிரிச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டடாகவே அத்தனை துறைகளுமே மக்களுக்கு எண் 1 அமைக்கிட்டோன்னா அதுலேருந்து எல்லா துறையும் கனெக்ட் ஆகிடும், நம்பிக்கை வந்துடும். எண் 1 அமைக்கி உங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆடியோ ரெக்கார்டட் மெசேஜ் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜில் உங்களுடைய ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் புகாரை கொடுத்துருங்க. அந்த புகாரை ஆடியோவாகவே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். டெக்னாலஜியோடைய மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டில் நாம் நுண்ணிப்பு கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா மக்களுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை டெக்னாலஜி மூலிமா புரிய வச்சுருவோம். அவங்க போய் கூகுள் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் வேணும், கால் பண்ணுறதுக்கு ஃபோன் வேணும். ஏகப்பட்ட குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கும்போது அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கவர்மெண்ட் நம்பர் 1 கவர்மெண்ட்டாக தமிழ்நாடுடைய விஜய் ஐயாவுடைய கவர்மெண்ட் வரட்டும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் செய்வீங்கன்ற எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து 1 வாரம் தான் இருக்குது, வாரம் ஒரு வாட்டி மழை பெய்யுது. நன்றி.